வணக்கம். ஓரினச் சேர்க்கையாளர்கள் அப்படின்னு தன் இன மோகிகள் அல்லது ஆண் ஆணோட உறவு வைத்துக்கிறது, பெண் பெண்ணோட உறவு வைத்துக்கொள்வது, இவங்களுக்கு பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சிக்கல் இருக்குது. அவர்களால் ஒரு ஒரு ஆண் ஆணோட செக்ஸ் பண்ணுறவர் பெண்ணோட செக்ஸ் பண்ண இயலாமல் போயிடுச்சுன்னா அவர்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க. திருமண வாழ்வு சிக்கலில் மாட்டிக்கும். அடுத்து அது ஒன்று, அது விவாகரத்தில் முடியும், பெரிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்படி நிறைய கேசஸ் வருது. ஒன்று. இரண்டாவது என்ன வரும் அப்படின்னா, இந்த ஹோமோசெக்ஷுவல் இவங்க வெளியே வேறு தொடர்புகள் இருக்கிறதுனால அதன் மூலம் பால்வினை நோய்கள் தொற்றுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொரு பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒருத்தர் இந்த ரெண்டாவது இதில் என்ன இன்னொரு சிக்கல் இருக்குதுன்னா, இந்த உடல் உறவுன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஒரு முனையில் ஹெட்ரோசெக்ஷுவல்னு சொல்லுவோம். ஆண் பெண்ணோடையும் பெண் ஆணோடையும் செக்ஸ் பண்ணுறவங்க. இன்னொரு எண்டில் ஹோமோசெக்ஷுவல்ஸ், பியூர்லி ஹோமோசெக்ஷுவல், ஆண் ஆணோடையும் பெண் பெண்ணோடையும் மட்டுமே செக்ஸ் பண்ணுறவங்க. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க பைசெக்ஷுவல்னு சொல்லுவோம். இவங்க சில நேரம் ஆணோடையும் சில நேரம் பெண்ணோடையும் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்க பைசெக்ஷுவல்ஸ், எந்த செக்ஸோடையும் வேணாலும் இவங்க ஈடுபட முடியும். இந்த பியூர் ஹோமோசெக்ஷுவலாக இருக்கிறவங்க தான் இந்த சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இவர்களால் எதிர்ப்பாளினர்களோட செக்ஸ் வச்சுக்க முடியாது. அது குடும்ப சிக்கலாகிடும், சண்டை கண்டை பெருசாகி விவாகரத்து. அதனால் அந்த மாதிரி பியூராக ஹோமோசெக்ஷுவலாக இருக்கிற ஒருத்தருக்கு செக்ஸ் அது குழந்தை, செக்ஸு, கல்யாணம் இதெல்லாம் பெற்றோர்கள் வற்புறுத்தி எதையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பின்னால் கல்யாணம் ஆகி அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். இது நம்ம ஊர்லெலாம் இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆனால் நம்ம நம்புறத விட அதிகமான பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இருக்கிறாங்க. பெற்றோர்கள் அவங்கள வற்புறுத்தி திருமணம் செய்வது ஆபத்தானது, பல்வேறு சிக்கல்களையும் கொண்டு வரும். வணக்கம்.